ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மூணாரில் செண்டுவாரில் இருக்கிற GHSS கவர்மெண்ட் ஸ்கூலில் 50 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை அடுத்து அவங்க கோல்டன் ஜூப்ளி அப்படின்ற ஒரு விழா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த விழாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் தான். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல். இது மூணார் பகுதியில் செண்டுவாரையின் பெருமை. 50 ஆண்டுகளாக வரலாற்றின் பதிவீடு. பண்டைய பிரிட்டிஷ் சந்தையின் நிகழ்கால வடிவம், கல்வியின் உறைவிடம். 50 ஆண்டுகளாக பல்வேறு ஆசிரியர்களாலும் ஆன்றோர்களாலும் மாணவர்களை அறிஞர்களாக செதுக்கிய தொழிற்சாலை. தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி. மேல்நிலை பள்ளி பொதுத் தேர்வில் பொதுவாக உபமாவட்ட அளவில் 3ஆம் இடம். பொருளாதார பாடத்தில் உபமாவட்ட அளவில் 200க்கு 200 மதிப்பெண். இது எங்களது அடையாளம் GHS செண்டுவாரை. இந்த 2024 50 ஆண்டு பொன்விழா கொண்டாட இருக்கும் எங்கள் GHS செண்டுவாரையின் கொண்டாட்ட நிகழ்வுகள் வரும் ஜனவரி 5 அன்று கொண்டாட இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் இந்த ஸ்கூல் பொன்விழா 150 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கூட்டு சொன்னாங்க, சார் 50 வருஷம் ஆகி போச்சு சார் வரணும் அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்னேன் 50 வருஷம் ஆயிருக்காது, அதுக்கு முன்னாடியும் மக்கள் இருக்காங்களே, செண்டுவாரங்கிறது 100 வருஷமா இருக்கிற மக்கள் இருக்குன்றத சொன்னேன். சார் 50 வருஷம் புது கட்டிடம் பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் இருக்கோம் சார். ஏன் அப்படின்னா நீங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியில பாத்தீங்க அப்படின்னா இடுக்கி மாவட்டத்தோட முதல் குடிமகன்கள் நம்ம இங்கே செண்டுவார மக்கள், நம்ம தோட்ட தொழிலாளி மக்கள் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க 60 70 வர்றாங்க. அப்போ மூத்த குடி மக்கள் நம்ம இருக்கும், அது மாதிரி நம்முடைய பழங்குடி மக்களான முதுவான் இன மக்கள், அவங்களுக்குள்ள சொந்தமான மண் தான் இந்த மண். வருவதற்கு தயாராகல. ஏன்னா வசதி வாய்ப்புகள் குறைவு, ஒரு பெட்டர் எஜுகேஷன் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போ எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்வு செய்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஒருவேளை அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை இல்லை தரம் மாறாமல் இருந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பல ஆளுகளுக்கும் பல குழந்தைகளுக்கும் கல்வி என்பது இன்னைக்கு கிடைக்காமல் போய்விடும். அப்போ அரசு துறையில் இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கென ஒரு திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களுடைய ஒரு தரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றம் உருவாகியிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய்க்கான ஒரு கட்டடம் இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. அது இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல, கேரளத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் பிரியாரிட்டி வச்சு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு அனுமதித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இடுக்கி மாவட்டத்தில் இன்னைக்கு மறையூர் அப்படின்ற இடத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளுமே 1ஆம் வகுப்பில் புதிதாக 100 குழந்தைகள் அட்மிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். பயிரை போய் காவாமல் அறுவடைக்கு சென்றால் ஓ ஆளாக்கும் கிட்டாதே, தொட்டு மாலையிட்டோர் தோகை அறையக்கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை போனாலும் கண்ணீரை சிந்தி தினம் கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று பேசினால் அக்கற்பே இந்த உலகத்தில் இல்லா சொடியட்டும். சந்தையிலும் விலை போக சரக்காகி போகட்டும். கல்லாகி போனவளே கண்ணகியே, நீ பெற்ற பொல்லாத மகனொருவன் புலம்புவதை கேளுங்க. கட்டில் சுகங்கான காலை அவன் செல்லும் போதே தட்டி கேட்டிருந்தால் தவறி இருப்பானா? பெட்டி பாம்பாக பேசாதிருந்ததுதான் கட்டழகே, நீ செய்த கடுங்குற்றம் முதற்குற்றம். இப்புவியில் வியப்பில்லை எழில் மகனே, உன் கணவன் தப்பான கடல் நோக்கி தாவி செல்லும் போது அப்பப்பா இதென்ன அநியாயம் என சொல்லி அணையொன்றை கட்டி அந்த ஆண்மகனை தடுத்திருந்தால் தன்னை வனத்து கிளி போல திருமகளே வாழ்ந்திருப்பாய். அளவாக தீரிந்தால் அதனை விளக்கென்போம், அளவுக்கு மீறிவிட்டால் அதனை நெருப்பென்போம். அளவுக்கு மேல் பொறுமை அன்னமே நீ காட்டியதால் களவுக்கு போனதம்மா, காத்து வைத்த உன் சொத்து உத்தமி நீ என்றே நான் ஒப்புக்கொள்வேன். ஆனால் நித்திரத்தேன் பட்டகத்தை நீ உண்டன் கைக்குள்ளே வைத்திருக்க தெரியாமல் வாழ்விழந்து போனாயே, வைத்தியன் தான் உன்னை பார்ப்புகள பாடியவன். Hello friends, have you ever seen in shadow? I also saw my shadow. It always follows me wherever I go. I am always very much curious about it. The poem is written by Robert Louis Stevenson. The poem is about a child and its shadow.
a little shadow that I goes and out with me. And what can be the use of him is more than I can see. He is very, very like me from the heels up to the head. And I see him jump before me when I jump into my bed. The funniest thing about him is the way he likes to crow, not at all like proper children, which is always very slow. For he sometimes shoot up taller like an India rubber ball. And he என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துடிதிகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன உமது அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஹோ, கோவலனின் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது எங்க இருக்கு. நெக்ஸ்ட் மனதை தவிக்க வைப்பேனே. அன்னரடி மருத மச்சு அன்னக்கொடி மதுரை அன்னக்கொடி அன்னகினி மச்சு அன்னக்கொடி அன்னகினி நல்ல செட்டடி பட்டாசே பட்டாசே பட்டாசே
పోతుంటావో చూడకవో ఉంటావో ఇంట్లో చిన్నదాన్ని నేను చిత్రాల నాన్నతో చిన్నలు చూపిస్తావో చిత్రాల మనసు మాట చిన్నగా పోతుంటావో చూడకవో ఉంటావో ఇంట్లో చిన్నదాన్ని నేను చిత్రాల నాన్నతో చిన్నలు చూపిస్తావో ఓ పిల్లగా ఎక్కటేసి చూడకపోతుంటావో కానకపోతుంటావో నా పిల్లగా ఎక్కటేసి చూడకపోతుంటావో కానకపోతుంటావో பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி கல கேம்பெயின் தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா நான் சொன்னேன் ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன் ஷாம்பெயின் என் காதல் மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கிறோம் Thank you.